அன்பானவர்களே வணக்கம். இப்பவும் உங்களின் ரீகல் பாஸ்கர். இப்பொழுது ஒரு எளிய தியான முறையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதனுடைய தலைப்பே வேண்டியது கிடைத்திட. நாம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுகின்ற விஷயங்கள் உடனடியாக நடைபெறுவதற்கான ஒரு எளிய தியான பயிற்சியை உங்களுக்காக இப்பொழுது வழங்கிட இருக்கின்றோம். திருமணமாக இருக்கலாம், குழந்தை, வேலை வாய்ப்பு அல்லது இடமாற்றம் அல்லது நோய்வழி தொல்லை, இது போன்று எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் அதற்கான வேண்டுதல்கள், அந்த வேண்டுகின்ற முறை, அதை ஒரு தியான பயிற்சி போன்று உங்களுக்கு பயிற்சியை தெளிவாக கூறிட விரும்புகிறோம். சரி, இதை எப்போ சொல்லணும் அப்படின்னா, நாம் உறங்குவதற்கு முன்பாக, அதாவது எப்போ தூங்குறதுக்காக போறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் இதுக்காக எடுத்துக்கணும். உறங்குவதற்கு முன்பாக, உறங்குவதற்கு முன்பாக நீட்டாக அந்த சூழலை தயார் செஞ்சுக்கணும். ஒரு 2 நிமிடங்கள் செல்போன் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கங்க. அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அறையை. அந்த அறையை, நீங்கள் உறங்குகின்ற அறையை சுத்தமாகவும் அமைதியாகவும் வைத்து, அடுத்ததாக எடுத்துட்டீங்கன்னா முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். இதில் 2 நிமிஷம் சுவாச பயிற்சி. இந்த சுவாச பயிற்சி எப்படி இருக்கணும்னா, சுவாசத்தை உள்ளே இழுங்கள். 2 மூக்கின் வழியாகவும் உங்கள் சுவாசத்தை 4 வினாடி அளவிற்கு உள்ளே இழுங்கள். 2 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 வினாடிகள் இழுக்கின்ற மூச்சை அப்படியே உள்ளே நிறுத்துங்கள். பிறகு மெதுவாக 6 வினாடிகள் மெதுவாக வெளியே விடுங்கள். இதை 10 முறை செய்யுங்கள். 3ஆவதாக, இந்த ஓம் என்பதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு மிக விளக்கமாக இப்பொழுது சொல்லவிருக்கிறேன். ஓம் அப்படி என்று அவசரமாகவும் உச்சரிக்கப்படாது, ஓம் 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 என்றும் உச்சரிக்கப்படாது. இதை அதாவது ஓ என்பதை சுமார் 70% அளவிற்கு நீளமாக இழுக்க வேண்டும். இம் என்பதை சுமார் 30% அளவிற்கு, இம் என்கின்ற சப்தத்தை சுமார் 30% அளவிற்கு சொல்ல வேண்டும். இதை 21, 54, 108 முறை ஜபிக்கலாம். அதாவது உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை அந்த அளவீட்டு முறையில் நீங்கள் சத்தமாக அல்லது மனதிற்குள் ஜபிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சத்தமாக ஜபிக்கிறது தான் நல்லது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 4வது விஷயமாக மன உறுதிமொழி. இப்போ நீங்க ஓம் ஜபம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டீங்க. அதாவது 9 அல்லது 21 முறை உங்களுக்கு என்ன விஷயம், அதாவது இப்போ திருமணம்னு எடுத்துக்கலாம். எனக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் இப்படிங்கிறத 21 முறை சொல்லுங்க. வாய் விட்டே சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. 21 முறை எனக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதை சொல்லுங்கள். அதன் பிறகு இறுதியாக ஓம் என்று ஜபித்துவிட்டு, இன்று கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி, எனக்கு நல்லது எது என்றாலும் அது சரியான நேரத்தில் நடைபெறட்டும், ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி என்று இதை நிறைவு செய்யலாம். அதன் பிறகு எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் உடலை படுக்கையில் போட்டு நிம்மதியாக கால் கையை சிறிது நேரம் விரித்திருந்து படுத்துக் கொள்ளுங்கள். பிறகு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சியை குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் ஒரே நேரத்தில் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரே நேரத்தில்னா, இப்போ நீங்க 9 மணிக்கு தூங்குறீங்கன்னா அதே அடுத்த நாள் 9 மணிக்கே தான் இதை செய்யணும். 10 மணிக்கு தூங்குறதாக வச்சுக்குவோம். அப்போ அடுத்த நாளும் 10 மணிக்கே தான் செய்யணும். இதே மாதிரி 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அது திருமணமாக இருக்கலாம், அல்லது குழந்தையாக இருக்கலாம், அல்லது வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது இடமாற்றம் மற்றும் வீடு, எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் இதை நீங்கள் குறைந்தது 48 நாட்கள் ஃபாலோ செய்து பாருங்கள். கண்டிப்பாக நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.